நான் எஸ்பிஓல சந்தித்த அவமானங்கள் மற்றும் சில அனுபவத்தை இங்கே பதிவிடுறேன். அது சிலருக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது எஸ்பிஓ 2 வருஷம் பிரேக்கப் விடுவதுக்கு முன்னாடி ரூபாய் 6500 கட்டி சேர்ந்தேன். ஆனால் என் கணவர் கண்டிப்பாக சேர வேணாம், ஆன்லைன் வேலை எல்லாம் மோசடி அப்படின்னு சொல்லி எனக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. ஆனாலும் நான் கேட்கல. என் கணவரோட பேச்சு மீறி ஒரு சகோதரி வழியாக ரூபாய் 6500 பே பண்ணி சேர்ந்தேன். நான் எஸ்பிஓவில் சேர்ந்த கொஞ்ச நாட்கள்லேயே நிறுவனத்தை பல காரணங்கள் சொல்லி 2 வருஷத்துக்கு இழுத்து மூடினாங்க. இல்லை, நான் மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் சேர்த்து விட்ட பல சகோதரிகளுடைய நிலைமையும் இதுதான். என்ன மிகவும் அசிங்கமாக திட்ட ஆரம்பித்தாங்க. அந்த சகோதரிகள் வெளியே என்ன போய் ரொம்ப அசிங்கப்படுத்தி பேச ஆரம்பித்தாங்க. என் கணவரும் என்னை ரொம்ப திட்டினாரு. மிகுந்த மன உளைச்சலுக்கானே. நான் சேர்த்து விட்ட 6 சகோதரிகளுக்கும் என்னுடைய வலையில் அடகுமானம் வச்சு அந்த காசை ரூபாய் 6500 வச்சு 39,000 நான் கொடுத்துட்டேன். எனக்கு அவமானம் தாங்க முடியாமல் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். தினமும் என் கணவர் என்னை திட்டிகிட்டே இருப்பார், வசை பாடிட்டே இருப்பார். அதுக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு கம்பெனி ரீலான்ச் பண்ணாங்க. நான் கண்டென்ட் ரைட்டர் ஒர்க் பண்ணேன். அப்போ அவங்க ஒரு கண்டிஷன் சொன்னாங்க. அதாவது சேல்ஸ் டீமில் தொடரணும் அப்படின்னா பைமோட்டு நிறுவனத்துக்கு 10,000 கூப்பன் கோடு வாங்கணும் அப்படின்னாங்க. அப்படி 10,000 கூப்பன் கோடு வாங்கினா அது 4 மாதத்துக்கு பின்னாடி 13,000 தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, 4 மாதத்துக்கு பிறகு மாத வருமானம் 15,000 அப்படின்னு சொன்னாங்க. இதை நானும் அப்படியே நம்பிட்டேன். 4 மாதத்துக்கு பிறகு ஒரு மாத வருமானம் 15,000 கிடைக்கும் நம்பினேன். ஆனால் 1 வருஷம் முடிஞ்சிச்சு. 13,000 கிடைக்கல, 15,000 சம்பளமும் கிடைக்கல. இது வரைக்கும் 1 ரூபா கூட கிடைக்கல. உண்மையை சொல்கிறேன், இது வரைக்கும் நான் இழந்தது 55,000 ரூபாய், 55,500 ரூபாய். ஆனால் 1 ரூபா கூட நிறுவனத்துலேருந்து எனக்கு கிடைக்கல. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சங்கர் சார், உங்கள் ஆடியோ காதில் கேட்குறது ஒரு மனுஷனை தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம். நீங்கள் இது வரைக்கும் போய் மட்டும்தான் பேசியிருக்கீங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய மோசடி பேர் வழி அப்படிங்கிறத இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இது போல் நான் ஏமாந்தது பல பெண் கமாண்டர்களுடைய பேச்சை கேட்டு தான். இந்த சோபா ஜானகி, அந்த சபீனா பானு, அப்புறம் அந்த தஸ்மியா, இவங்களை மாதிரிப்பட்ட பெண்கள் பெண் இனத்துக்கே ரொம்ப அவமானமும் சாபக்கேடும் தான். காசுக்காக எதை வேணாலும் செய்ய துணிவாங்க போல. இந்த பெண்கள் காசு கொடுத்தா எந்த தொழில் வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பாங்க போல. இந்த பதிவு என்ன மாதிரிப்பட்ட பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தான் நான் சொல்கிறேன். தயவு செய்து குடும்ப பெண்களே, எஸ்பிஓ மாதிரி ஆன்லைன் மோசடி வேலையில் யாரும் சேராதீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சேகரித்த பணத்தை இழந்து போயிடாதீங்க. தயவு செய்து நீங்கள் மிகப்பெரிய மோசடி மன்னன் சங்கர் சாரு, கமாண்டர்கள், இவங்களுக்கு துணை போகிற துரோகிகள், இவங்களெல்லாம் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. கடைசி மட்டும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. சோபா ஜானகி, சபீனா பானு, தஸ்மியா, இவங்க 3 பேருமே காசுக்காக விலை போகாமல் ஒரு பெண்களாக திருந்துற வழியை மட்டும் பாருங்கள். யாரையும் ஏமாத்தாதீங்க. அதுபோல் மூளையே இல்லாத மிகப்பெரிய கிரிமினல் ஆண்களும் கமாண்டர்ஸாக இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. அவங்க பேர் என்னன்னா, அந்த விஜய் ரகுநாதன், அப்புறம் அந்த கோவிந்தராஜ். தயவு செய்து இனிமேல் யாரும் எஸ்பிஓ ஃப்ராடு கம்பெனியில் சேர்ந்துடாதீங்க. தயவு செய்து சேர்ந்துடாதீங்க. நன்றி.